Hi friends, welcome to vismayakudil. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது எப்படி எப்போதுமே உங்களோட வீடு வந்து பளிச்சுன்னு இருக்குது, எப்படி க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கிளாஸி க்ளீனிங்க்கு வந்து சில பேசிக்கான ஹேபிட்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுவுமே வந்து கஷ்டம் கிடையாது. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் வீடை பார்த்தீங்கன்னா எப்போதுமே பளபளன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே நம்ம சில க்ளீனிங்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும் நல்லாயிருக்கும். அதில் இந்த தாழ்பால் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஒழுங்காக லாக் ஆகாது, ஒரு மாதிரி கருக்குன்னு வந்து சவுண்டு வரும். அதுக்கு அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் தான் ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். ஸோ டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு வேஸ்லின், அதுக்கப்புறமா இந்த தைலம் வந்து அமிர்தாஞ்சலம் அப்படிதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிங்க அப்படின்னாக்கா சவுண்டு வராது. உங்களுக்கு அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது. இன்னொன்று லாக், இது வந்து சில சமயம் வந்து இந்த மாதிரி புது வீடாக இருக்கிறப்பையும் சரி, இல்லை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத தாப்பாவாக இருந்தாலுமே வந்து அந்த ஹேண்டில் லாக்கெல்லாம் ஒரு மாதிரி டைட் ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி அந்த சாவியில் கொஞ்சோண்டு வேஸ்லின் அப்ளை பண்ணி உள்ளே வந்து நீங்கள் போட்டிங்கனாக்கா நல்லா ஓப்பன் ஆகிடும். ஸோ எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து உப்புக்கரை. இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு உப்புக்கரை நிறையவே வந்து ஆனது. ஸோ நான் அதை வந்து ஃப்யூச்சரில் நம்ம வீட்டில் ஒரு 4 பாத்ரூம் இருக்குது. அதுக்கு வந்து நான் சில பாத்ரூமில் இந்த மாதிரி கரை வராமல் பாதுகாத்துக்கிட்டேன். அதை வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உப்பு கரை வந்ததுக்கு நான் வந்து ஒரு க்ளீனிங் லிக்விட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் வந்து வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஸ்ப்ரே டைப்பு, நார்மல் ட்ராப் அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையாக இருக்கட்டும், அந்த உப்பு கரை பிடிச்ச இடத்துல டைல்ஸ்லலாம் யூஸ் பண்ண வேண்டாம், அதே மாதிரி துரு இருக்கிற இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த அப்படியே நம்ம வந்து நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுட்டு அப்படியே தொடச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹார்டாக வந்து ஸ்ட்ரெயினான இடத்தையுமே நான் காமிக்கிறேன். ஏன்னா அந்த பாத்ரூம் வந்து நாங்கள் மேலே ப்ரெஷர் பம்ப் போடலை அப்படின்னு சொல்லி தண்ணியோட ஃப்ளோ கம்மியாக வரும்னு யூஸ் பண்ணாமே வச்சுருந்தோம். அதில் வந்து நிறைய உப்புக்கரை இருந்தது. அதையுமே நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்ப அந்த டேப்பில் வந்து வெட்னஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ வெட்னஸ் இருந்ததுனாக்கா அந்த ஸ்ப்ரே வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு, அதாவது புது டேப் மாதிரியே ஆயிருக்கு பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் தான் வந்து கரை இருந்தது. ஸோ இந்த மாதிரி கரை ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த பாடி செட்டு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஹெவியாக வந்து ஸ்டெயின் ஆகிடுச்சு. அதையுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுற இந்த ஸ்ப்ரேவை வந்து அப்படியே போட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம அதில் ஊற விட்டுறக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து ஸ்டெயினோட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ரொம்ப நேரம் இருந்ததுனாக்கா அது வந்து ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி போட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 2 to 3 minutes அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்ல இந்த சூடு பறக்க துணியை வச்சு தேய்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நான் லைட்டாக ஒரு சிங்கிள் வைப்புக்கே இந்த மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நல்ல சூடு பறக்க தேய்ச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே. ஸோ நம்ம எந்த அளவுக்கு காஸ்ட்லியான பொருள் வாங்குகிறோமோ அதை வந்து அந்தளவுக்கு அழகாக மெயின்டைன் வந்து நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து என்னோடய பாடி ஜெட்டில் வந்து இதை நார்மலாக நம்ம ப்ரஷ் போட்டோ எது போட்டுமே க்ளீன் பண்ணால் போகவே போகாது. ஸோ இதுலேயுமே வந்து நான் நல்லா அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துடைக்கிறப்ப அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் வந்து இப்போ தான் புது வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை புதுசாக வந்து ஒரு ஃபிட்டிங் வாங்கி போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு பேசிக்கான ஒரு ஹேபிட் வந்து இருக்குது. அந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் பண்ணுறது எல்லாமே வந்து தலையை சுற்றி மூக்க தொடுற கதை தான். இதை வந்து நம்ம வராமல் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு காசும் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா க்ளீனிங் வேலையும் வந்து இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி ஜெட்டுமே நல்ல பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பாத்ரூமில் வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட்டாக குளிக்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த ஒரு ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம காசு போட்டு ஸ்ப்ரே வாங்கி இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம்ல, இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு மிச்சம், டைமும் மிச்சம், மணியும் வந்து சேவ் ஆகிடும். வீடும் எப்போதுமே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாத்ரூமில் எல்லா 4 பாத்ரூமில் நான் வந்து ஒரு 3 யூஸ் பண்ணுவேன். 3த்துலேயுமே இந்த மாதிரி டர்க்கி டவல் வந்து நான் வச்சுருப்பேன். ரீசன் வந்து நம்ம வீட்டில் உப்புக்கரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த சானிட்டரி ஃபிட்டிங்லலாம் தண்ணி வந்து நிற்காமல் இருக்கணும். நம்ம வந்து குளிக்கிறப்ப இந்தளவுக்கு அந்த ஃபிட்டிங்லலாம் தண்ணி படும்ல, லாஸ்ட்டாக குளிச்சுட்டு வரவங்க ஒரு டர்க்கி டவலை வச்சு அந்த தண்ணி, அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து
தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு கரையுமே வரவே வராது. ஸோ அப்படி நான் மெயின்டைன் பண்ண ஒரு பாத்ரூம் தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் போடலை, நான் எந்த ஒரு க்ளீனிங் லிக்விட் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. குளிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டர்க்கி டவல் வச்சுட்டு நல்லா நான் வந்து தொடச்சி எடுத்துகிட்டு தான் வெளியில் வருவேன் பாத்ரூமை விட்டே. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நல்லா புதுசாக நம்ம வச்சிருக்கிற எல்லா ஐட்டமுமே வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். இதுதான் வந்து ரியலான மணி சேவிங். ஸோ இன்னொன்று வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வை ரொம்ப ஹைஜீனாக க்ளீனாக வச்சுக்கிறது. இதில் என்ன பெனிஃபிட்னா காக்ரோச் வராது. ஸோ நம்மளோட வீட்டில் நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து க்ளீனாக இருந்தது அப்படின்னாக்கா சமைக்கணுங்கிற ஆசை வந்து வரும். அதுக்கு நான் எப்போதுமே ஒன்று நைட் டைமாக இருக்கலாம், மேக்ஸிமம் நைட் டைமில் இந்த க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணுவேன். அப்போ தான் மறுநாள் காலையில் வந்து நமக்கு அது சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து வரும். இன்னொன்று மைண்டு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு பெரிய சுமையாக வந்து இருக்காது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோடய பர்னர் எடுத்து இதை வந்து நான் ஒரு டெஸ்ட்டு தான் வந்து பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெலாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு வந்து நான் தேய்ச்சேன். ஓரளவுக்கு வந்து இது போணுது. ஸோ அதில் இருக்கிற துரு ஒரு மாதிரி கரை அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு போணுது. நம்ம எந்த கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உடனே டேரெக்டாக வந்து அடுப்பில் வச்சு அதை வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடக்கூடாது. சில இதெல்லாம் ஃப்ளேமபிளாக இருந்தது அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய ரிஸ்க் ஆகிடும். நான் இதை ஓரளவுக்கு துடைக்கிறப்ப தெரியும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகுது, பட் அந்த கரையெல்லாம் வந்து போக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா வாஷ் பண்ணோன்னா அந்த கெமிக்கல் வந்து போயிடும், நமக்கு வந்து சேஃப்டியும் கூடாது. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து போட்டுக்கிறது. இதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ தான் பண்ணுவேன். கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஆயில் வந்து எதுவும் லீக் ஆகியிருந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஃபுல் செட்டப்பையுமே எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு அதை கம்ப்ளீட்டாக வெளில வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ எப்போதுமே வந்து நம்ம வீட்டில் ஒரு கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஒரு ஃப்ளேம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டவ்வில் வந்து எனக்கு ஃப்ளேம் கம்மியாகவே இருந்தது, நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ எப்போதுமே நமக்கு ஃப்ளேம் கம்மியாக இருக்குன்னா உடனே வந்து நம்ம மெக்கானிக்கை கூப்பிடணுங்கிறது இல்லை, அதோட கனெக்ஷனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதை க்ளீன் பண்ணுறது ஏதாவது இருந்ததுனாக்கா க்ளீன் பண்ணி எந்த இடத்துலேருந்து நமக்கு கேஸோட அந்த அவுட்லெட் வந்து வருதோ அந்த இடத்துல ஒரு பின் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அது எரிஞ்சிதுன்னா அது வந்து கரெக்டான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டலாம், உங்களுக்கு மணியுமே வந்து சேவ் ஆகும். ஸோ நான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்தையுமே வந்து நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ணிடுறேன். இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை எங்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கோ அங்கே மட்டும்தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் இருக்கிற இடத்துல வந்து நான் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் நீங்கள் டெய்லியும் க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. லைட்டாக நீங்கள் மேலோட்டமாக மட்டும் சமையல் முடிச்சுட்டு தொடச்சிங்க அப்படின்னாலே வந்து போதும். இன்னொன்று கேஸில் வந்து அடைப்பு அப்படிங்கிறதுமே வந்து இருக்காது. ஸோ எப்போதுமே நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறப்ப அந்த ட்ரையாக ஒரு டஸ்ட் இருக்கும் பாருங்கள், அதோடையே நம்ம கேஸை வந்து ஈரமாக்கி கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணோம்னாக்கா அந்த அழுக்கு வந்து திரண்டு வந்துக்கிட்டே இருக்குமே தவிர ஒழுங்காக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகாது. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ட்ரை டஸ்ட் எல்லாம் வெளியில் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வெட் க்ளீனிங் வந்து பண்ணிங்கனாக்கா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு லாஸ்ட்டில் வந்து நான் தொடச்சி எடுத்துடுறேன். ஸோ நம்ம வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கலை. இன்னொன்று நம்ம வீடை க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கே போனாலும் எனக்கு என்னோடய வீட்டில் வந்து இருக்கிறப்போ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும், வீட்டை வந்து பார்க்காம இருக்க முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப வீடு அதிகமாக லவ் பண்ணுறவங்களாக இருக்கும். இன்னொன்று அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா க்ளீனாக வந்து வச்சுப்பாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டை க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னாலே நமக்கு வந்து மனசில் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் வந்து கிடைக்கும். அதுக்குன்னு நீங்கள் எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி சில பேசிக் ஹேபிட்ஸ் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ பேசிக்கான ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே போதும், வீடு பளிச்சுன்னு இருக்கும். எப்போதுமே கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா கனெக்ஷனை வந்து ரீகனெக்ட் பண்ணிவிட்டு எல்லா கேஸ் ஸ்டவ்வும் கரெக்டாக எரியுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து செக் பண்ணிட்டேன், கரெக்டாக எரியுது, முன்னாடி எரிஞ்சதை விட ஃப்ளேம் வந்து நல்லாவே எரியுது. இப்போ அடுத்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரை ஷீட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டதே கிடையாது. அதுக்கு ரீசன் நிறைய பேர் சொல்கிறாங்க ட்ரை ஷீட்னால் வந்து உப்பு கரை ஆகுது கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்மளோட டேப்புக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் கிச்சனுக்கும் யூஸ் பண்ணுறோம். பட் எந்த வித உப்பு கரையுமே இல்லை பாருங்கள். ரீசன், நான் பிஃபோர் வெசல் வாஷிங்க்கு முன்னாடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து வைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்த தண்ணியெல்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போதுமே வந்து அந்த இடத்துல வந்து உப்பு கரை வந்து படியவே படியாது. இதுக்காக ட்ரை ஷீட் வந்து நம்ம வாங்கி மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வெசல் வாஷிங்கை பொறுத்த வரைக்கும்
சில பேருக்கு வந்து அப்பப்போ கழுவுற ஹேபிட் இருக்கும், சில பேர் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு பண்ணுறதா இருக்கும். ஸோ எது வேணாலும் அது உங்களோட சாய்ஸு. ஆனால் அந்த இடத்த வந்து நம்ம வெசலை மட்டும் வாஷ் பண்ணாமல் எப்போதுமே அந்த இடத்தையுமே கம்ப்ளீட்டாக அந்த டேப்லேருந்து அந்த டைல்ஸு அந்த சிங்க்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சிங்க்கோட ஹைஜீனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். கரப்பாம்பூச்சோ எதுவுமே வந்து வரவே வராது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாமானை கவுத்து வைக்கிறப்ப நிறைய தண்ணி வந்து கீழே சிந்துது பாருங்கள். கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சதுக்கப்புறமா திரும்பவுமே அந்த வைப்பரை வச்சு நான் ஒரு வைப் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னாக்கா பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இதுக்காக நம்ம ட்ரை ஷீட் வாங்கணுங்கிற அவசியம் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாகவுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ கேஸ் ஸ்டவ்வோட பாட்டம் இதை வந்து நீங்கள் அதாவது ஃபேன்சியாக ஒரு அடுப்பு அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா டெய்லியும் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாக்கா அந்த பேக் சைடு இருக்கிற நாப் வந்து லூஸ் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு 10 days ஒன்ஸ் இல்லைனா வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் மட்டும் அதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னாக்கா காக்ரோச் எதுவும் வந்து அங்கே ஸ்டோர் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று என்னோட அந்த கவுண்டர் டாப்பில் வைக்கிற அந்த திங்ஸ் அதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து அழகாக வந்து அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ போட்டோ இல்லை டிஷ்யூவை மாற்றியோ இல்லை டிஷ்யூ தான் வாங்கணும்னு இல்லை நம்ம வீட்டில் பழைய நியூஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னாக்கா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயில் பாட்டில்லாம் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடிக்கடி க்ளீன் பண்ணணுங்கிறது இல்லை, இந்த வீக்லி ஒன்ஸு ஜஸ்ட் செகண்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப வந்து இந்த அடுப்பு வந்து அழுக்காகாமல் பார்த்துக்கிறது வந்து இந்த ஒரு டிப்ஸ் தான். நான் வந்து எது தாளிச்சாலுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நம்ம வீட்டில் இந்த அடுப்பில் வந்து ஓவராக க்ரீஸ் ஆகுது. ஏதாவது தாளிப்பு நம்ம கொடுக்குறப்ப அதுலேருந்து வந்து அப்படியே தெளிக்கிற எண்ணெய் தான் வந்து ரொம்ப க்ரீஸ் ஆகும். இப்போ நான் கடுகை போட்டுட்டேன், மேலே வந்து ஒரு மூடி போட்டுருவேன் அந்த கடுகோட சலசலப்பு குறையிற வரைக்கும். அந்த மாதிரி நம்ம மூடி போட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா எங்கேயுமே தெளிக்காது, அடுப்பு வந்து க்ரீஸ் ஆகாது. நீங்கள் தனியாக வந்து சிம்னியோ எக்ஸாஸ்டோ வைக்கணுங்கிற அவசியம் கூட இருக்காது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.